வணக்கம். இன்று முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டுகிட்டு வர போறாரு. இந்த தனி தீர்மானம் எதை சார்ந்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்றிய அரசு நமக்கு கிடைக்கக்கூடிய நிதியை உரிய காலத்தில் கொடுத்து நமக்கு விடுவிக்க செய்யாமல் அதை தேக்கி வைத்து கொண்டு அப்பப்பொழுது ஏதோ கொடுப்பது போல கொஞ்சம் கிள்ளி கிள்ளி கொடுத்து கொண்டு இருப்பதனால் மாநிலத்தில் இங்கு முழுமையாக அந்த நிதியை எதிர்பார்த்து எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியாமல் போகிறது. அந்த நிதியை வைத்து மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்ய முடியாமல் போகிறது. ஏனென்றால் கன்ஃபார்மா அந்த நிதி நமக்கு இந்த தேதிக்குள் வரும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸடா இருந்ததுன்னா அதை நம்பி நாம ஒரு கடன் வாங்குவதற்கோ அல்லது மக்களிடம் வாக்கு கொடுப்பதற்கோ அல்லது அந்த நன்மை செய்வதற்குண்டான பணிகளை ஏற்படுத்தவோ முடுக்கிவிடவோ நாம் செய்யலாம். ஆனால் எப்பொழுது அவர்கள் பணம் தருவார்கள் என்று அவர்களையே அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் மக்களுக்கு எந்த விதமான ஷூரிட்டியோ கொடுத்து நாம் இந்த பணத்தை வாங்கி அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிலை இல்லாதது போகிறது. எனவேதான் இந்த நிலை மாற வேண்டும். நீங்கள் எங்களுக்கு தானம் தர்மம் கொடுப்பது போல் நீங்கள் எங்கள் தொகையை வைத்துக்கொண்டு எங்களை வஞ்சிக்கிறீர்கள். உங்களது தொகையை கேட்கவில்லை. சட்ட பிரகாரம் எங்களுக்கு ஒதுக்கக்கூடிய பணம், எங்களுக்கு வரக்கூடிய பணம், எங்களுடைய பணத்தை தான் நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய பணத்தை கேட்கவில்லை. சட்டம் அதற்கு வழிவகுத்திருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி தனிமனித தீர்மானத்தை முதல்வர் இன்று சட்டப்பேரவையில் கொண்டு வர இருக்கிறார். இந்த தீர்மானம் நிறைவேறுமா நிறைவேறாதா, எதிர்க்கட்சிகள் எப்பொழுது பிரச்சனை செய்யலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சிகள் எதிர்த்தரப்புகள் இதற்கு ஆதரவு கொடுத்து இந்த தீர்மானம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் அருள்ராம்.